சொல்லுடா. எல்லாரும் கிளம்பேறடா. சரி இரு, அப்பாவோட காசு வாங்கிட்டு வரேன். என்னடா தம்பி நைட்டு கிளம்பிட்டியா? ஆமாப்பா, பைபிள் படிச்சுட்டு இருக்கேன்ப்பா. ப்ரேயர் மட்டும் பண்ணிட்டு கிளம்பிடுறேன்ப்பா. அப்பா, அன்னைக்கு வந்து கலெக்ஷன் காசுல செலவு போக மீதி 5 கையில் இருக்குப்பா. அதை எதில் போடலான்னு, கனடாவில் போடவா இல்லை எஸ்பிஐயில் போடவா? நம்ம தென்னந்தோப்பில் நம்ம தான் எங்கேயாவது பேசாங்கல்ல, இந்த வண்டி வாடகை கூலி அதெல்லாம் கொடுத்துட்டியா? அப்புறம் நம்ம டிராக்டர் வயலில் டிராக்டர் கூலி அப்புறம் அந்த பாக்கியெல்லாம் செட்டில் பண்ணிட்டியா? ஆமாப்பா, எல்லாம் செட்டில் பண்ணது போக மீதி 5 கையில் இருக்குப்பா. அப்புறம் ஒரு சில்லறையா ஒரு 20,000 இருக்கும்பா. 3 எஸ்பிஐயில் போட்டுரு, 2 கனடாவில் போட்டுரு, பாக்கி சில்லறை இருக்குல்ல அது கடையில் இருக்கிற கல்லில் போட்டு. சரியா? ஓகேப்பா, எனக்கு ஒரு 10 எடுத்துட்டு மீதியை கல்லால் போட்டுறேன். 10? உனக்கு கேட்குறதுக்கு 10,000? பா, பைக்குக்கும் ஜீப்புக்கும் பெட்ரோல் போட வேணாமா? காசு வேணும்ல. நேற்று தான் நான் ஜீப்புக்கு ஃபுல் டேங்க் பண்ணேன். நீ பைக்குக்கு மட்டும் 2000 எடுத்துட்டு பாக்கி கல்லில் போட்டுருப்போ. சரி ஓகேப்பா. ஐடாட், ஃப்ரெண்டுக்கு ட்ரீட் கொடுக்கணும். ஒரு 5K மட்டும் எடுத்துக்கிறேன். இருடா, எதுக்குன்னு சொல்லிட்டு போ. நீங்க டாட். இவன் ஒருத்தர் எதுக்கு கேட்குறான், எங்கே போகிறான், என்ன செலவு பண்ணுறான் ஒன்றுமே தெரியல. டேய் தம்பி, இவனு லைன் கிளம்பலையா? காட்சி 3. இளைய மகனும் அவனது நண்பர்களும். இருக்காதா பின்ன BMW பைக்னா சும்மாவாடா? டேய் மச்சான், அடுத்த லெவல் BMW கார் வாங்கிடு. நம்மளாம் சேர்ந்து சுத்துற கரெக்டா இருக்கும். சரி ஓகேடா, அடுத்ததான் பிளானு. என்ன எங்க அப்பா தான் காசு கொடுக்க யோசிப்பாரு. அதுக்கு என்னடா, உங்க அப்பா கிட்ட தான் அவ்வளோ சொத்து இருக்குல்ல. பெரிய ஃபேக்டரி இருக்காமா, மில் இருக்காமா, குடோன் இருக்காமா. பத்தாவதுக்கு மாசம் மாசம் ஆனா 2 லட்சம் வாடகை வேற வருது. என்னடா சொல்ற? தலையே சுத்துதுடா. அதனால தான்டா நாம இவனை வச்சு நம்ம BMW சுத்துறான்னு சொல்றேன். சுத்துறடா, ஃப்ளைட்ல ஏறி ஒரே ஃபாரின் டூர் தான் மஜா பண்றோம். நீ கனவு காண வச்சு அவனை 2 பிட்ட போட்டு நான் கரெக்ட் பண்ணிட்டு வந்துடுறோம். டேய் என்னடா யோசிக்கிற? உங்க அப்பா கிட்ட போய் ரோஷார கத்தி கேளுடா. அப்பதான் அம்பானிக்கே பயணம் இருந்தாலும் வயசு இருக்கும் போதோட அனுபவிக்க முடியும். அப்பதான் ஷார்ட்ஸ்லயும் ரீல்ஸ்லயும் நிறைய லைக் வாங்க முடியும். டேய் என்னடா யோசிக்கிற? ரெட்டன் கட்டாம இருந்தா செத்தவங்களுக்கு தான் லைக் பண்ணும். அதான் உங்க அப்பா ரெட்டன் கட்டாம சேர்த்து வச்சிருக்காருல. அனுபவி ராஜா, அனுபவி. லைஃபை ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். சரி ஓகேடா, நான் போய் எங்க அப்பா கிட்ட கேட்டு பாக்குறேன். நீ மாப்பிள்ள நல்ல ஐடியா தான் இருக்கு. ஆனா என்ன ஆனா நீ போய் கேளுடா. நோ சொத்து ஒன்னு உரிமை, வாயுகளால் பிழைச்சுப்பான். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்வன் மை. சோ டோன்ட் வெரி கோ அண்ட் ஆஸ்க் ஃபார் தட். சரி ஓகேடா, நான் போய் எங்க அப்பா கிட்ட கேட்டு பாக்குறேன். அப்பா என்ன சொல்றான்னு பாப்போம். ஆல் தி பெஸ்ட் மச்சான். சென்று வா, வென்று வா, சொத்தோடு வா. we are waiting. ஐடாட், மணி தேவைப்படுது. ஒரு BMW கார் மட்டும் தாங்கணும். 5C கொடுங்க. 5 கோடியா? BMW காரா? இருக்கிற காரை ஓட்டுறதுக்கே ஆள் இல்லை. உனக்கு இருக்கிற இப்போ BMW காரு ஒரு சொத்தே 2 கோடி தான் சேரும். இப்போ என்ன பண்ணுறது? அதுக்கு என்னவா? 20 கோடி இருக்குல்ல, சொத்தை பிரிச்சு கொடுங்க. நான் பங்கு எடுத்து கிளம்புறேன். சொத்தை பிரிச்சு கொடுங்க அசால்ட்டாக கேட்குற. கையில் கோடிக்கணக்கில் காசு வச்சுட்டு என்னடா பண்ண போகிற? உனக்கு இந்த உலகத்தை பற்றி என்னடா தெரியும்? சொன்னா கேளு, யாராவது ஏமாத்திட போகிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். அதுக்காக 5 லட்சத்துக்கோ 10 லட்சத்துக்கோ உங்களே சொல்லிட்டு இருக்கணும் முடியுமா? இப்போ என்ஜாய் பண்ண வர எப்போ என்ன மை லைஃப் மை மணி நான் பாத்துக்கிறேன். இப்போ நான் மேஜர் தெரியும்ல, என் சொத்தை பிரிச்சு பண்ணீங்களா கேஸ் போடவா? கோர்ட்டு கேஸ் எல்லாம் வேண்டாம்ப்பா. நீ இப்போ பேசுனதுக்கே எனக்கு நெஞ்சு வலிக்குது. இதில் கோர்ட்டு கேஸ் எல்லாம் போனால் என் பாடி காங்காதுப்பா. உனக்கு இப்போ சொத்து பிரித்து கொடுக்குறதுனா விருப்பம்னா அப்படியே செஞ்சிடுறேன். நீ எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும். காட்சி 5. இளைய மகன் அவனது நண்பர்கள். ஏய் மச்சான், ஒரு குட் நியூஸ் இருக்குடா. என்னடா மச்சான்? நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிட்டு நம்ம ரெகுலரா மீட் பண்ற அந்த ஹோட்டலுக்கு போய் தந்துடுறா. ஓகேடா மச்சான், பை. டேய் அவனோட இது குட் நியூஸா? ரொம்ப ஹாப்பி மூட்ல இருக்கான். நம்ம எல்லாத்தையும் நம்ம மீட்டிங் பிளேஸ் நேவிகேஷன் ப்ளூக்கு வர சொல்றான். டேய் உன்னோட சொத்து உன்னோட உரிமை, சொத்தோட வாழ சொன்னவளடா. அதான குட் நியூஸ் போல. டேய் நமக்கு இனி ஜாலி டைம், ஹாப்பி டைம். டேய் இனி அவனுக்கும் அவன் சொத்துக்கும் 2 டைம் தான்டா. 2 கார்டு அடிச்ச வேண்டியதான்டா. ஊ ஊ ஊ. டேய் ஒரே சிரிப்பா இருக்குடா. என்னடா குட் நியூஸ்? ஆடா மச்சான். ஃப்ரெண்ட்ஸ் மசுடா. ஏய் பொண்ணுடா.
பத்துடா இது வச்சா இதே மாதிரி 10 பை பண்ண எடுக்கலாம்டா. ஃபுல்லா பணம். டேய் காசுடா துட்டுடா ஃபுல்லா பணம் பாருடா. சரி, விடுங்கடா. இது பேசுறது எனக்கு அளவே இல்ல. மாத்த ஆரம்பிக்கிறா. டேய் பாட்ட போடுங்கடா ஒரு ஆட்டத்தை போடுவேன்டா. எப்ப நீ மாற போறியோ எங்க போய் நீ மாட்ட போறியோ வீணா போனா குடிப்பே வைனா திரும்பி வாயா இருப்பே பைனா நீ மாற போறியோ எங்க போய் நீ மாட்ட போறியோ தேடுற எருமைய நீ கிடுக்குது வேறுதான் தெரிஞ்ச பணி கல்லுக்குள்ள தேரைய ஒளியிற நீ இயேசுவ பார்த்துட்டா விடுதல நீ சாக்கடையா சந்தனமாய் நீ இயேசுவ பார்க்கிற லைஃப்ல ஜெயிக்கிற தோல்விய நோங்கிற தினம் தினம் தான் ஜில்லுன்னு லைஃப்ல பைபிள தூக்குற இயேசுவ பார்க்கிற காட்சி 6 பங்கு பெறுவோர் இளைய மகனும் டீ கடைக்காரன். சில மாதங்களுக்கு பிறகு. என்ன வெயில், பசிக்குது, கையில ஒத்த பைசா கூட இல்லை. ஒரு டீ கடையில் போய் சாப்பிட கேட்டு பார்ப்போம். ஐயா இது ரொம்ப பசிக்குதுங்க ஐயா, சாப்பிட தாங்க ஐயா. கையும் காலும் நல்லா தானே இருக்கு, வளைச்சு சாப்பிட வேண்டியதானே. ஓசியில சாப்பிட்டா உடம்புல ஒட்டாது, வியாபாரத்தை கெடுக்காத. போ போ. கோபத்துல சுடு தண்ணி எடுத்து மூஞ்சில ஊத்திடுவ, தூர போயிடு. எங்களுக்கெல்லாம் இதே போல பாம்பு போச்சு. எங்க அப்பா வீட்டுல பசினா என்னன்னே தெரியாம இருந்தேன். சாப்பிட ஒரு ஐட்டம் கேட்டான் 10 ஐட்டம் வருமே. என் லைஃப்பை நானே கெடுத்துக்கிட்டேனே. ஃப்ரெண்ட்ஸோட செஞ்ச பிஸ்னஸ் லாஸு, ஃப்ரெண்ட்ஸு லாஸு, பிஎம்டபிள்யூ பைக் கார் லாஸு, கிடைச்ச வேலைக்கெல்லாம் போன அதுவும் லாஸு. இந்த டீ கடைக்காரனை விட எங்க அப்பா வீட்டு வேலைக்காரன் நண்பர் இருப்பாங்க. இப்படி தினமும் கஷ்டப்படுறதுக்கு எங்க அப்பா வீட்டுக்கு போய் ஒரு வேலைக்காரனாவே இருந்து 3 நேரம் திருப்தியா சாப்பிட்டு ரோரமா படுத்துக்கலாம். ஐயா ஐயா. யாருப்பா நீ, உனக்கு என்ன வேணும்? ஐயா பார்க்கணுங்க ஐயா. பார்க்கறதுக்கு பிச்சைக்கார மாதிரி இருக்க, வீட்டுக்கு வெளியே போய் ஓரமா நின்னுப்பா. ஐயா ஐயாவோட பார்த்து போறேன். ஐயா எங்களை பார்த்தாருன்னா எங்களெல்லாம்ப்பா சத்தம் போடுவாரு. எத்தனை தடவை தான் சொல்றது, வெளியே போய் நில்லுப்பா. யாருப்பாங்க? என்னப்பா அந்த சத்தம்? என் கண்ணா, என் ராசா, எப்படி தங்க இருக்கிற? இந்த அப்பாவை பார்க்காம எப்படி தங்க இருக்க முடிஞ்சு? இந்த அப்பா நினைப்பு உனக்கு இப்பதான் வந்துச்சாப்பா? உன்னை பார்க்காம என் கண்ணை ஊத்தே போச்சு. சோறு தண்ணி இறங்கவே இல்லை. நீ எப்போ வருவேன்னு வாசலை பார்த்துட்டே இருந்த. இப்போ வாட்சி அப்பாவை பார்க்கணும்னு தோணுச்சு. சாரிப்பா, நான் மன்னிச்சிருங்கப்பா. உங்க பேச்சு கேட்காம பெரிய தப்பு பண்ணிட்டப்பா. உங்க பையனு தகுதி அனுப்பப்பா. இங்கே இருந்து உயிரை வேலைக்காரனாவது இருந்து வேலை செய்யறப்பா. 3 நேரம் திருப்தியா சாப்பிட்றாச்சுப்பா. இங்கே இருக்கிறப்பா, மன்னிச்சிருங்கப்பா. இப்படியெல்லாம் பேசாதப்பா. நீயும் எனக்கு ரொம்ப முக்கியம்தான். நீ தான் என்னோட சுதந்திர வீதம். இங்க பாருங்க, இவன் என்னோட இளையகுமாரன். இவன் காணாம போய் திருப்பி கிடைச்சிருக்கான். இவனுக்கு பிடிச்ச எல்லா சாப்பாடையும் ரெடி பண்ணுங்க சீக்கிரம். இவன் மேலே க்ளீன் பண்ணிருக்கேன்.
அந்த புது ட்ரெஸ் எடுத்து போட்டு இங்க பாருங்க, இவன் தான் என்னோட இளைய குமாரன். இவன் காணா போய் திருப்பி கிடைச்சிருக்கான். எனக்கு பிடிச்ச எல்லா சாப்பாடும் சீக்கிரம் ரெடி பண்ணு. அண்ணா பாப்பா, உன் தம்பி திருப்பி கிடைச்சிட்டான். நம்மளாம் சேர்ந்து ஒன்றா சாப்பாடு சாப்பிடலாவா? இதுக்கப்பா என்ன கோவப்படுத்தாதீங்க. இத்தனை வருஷமா உங்க சொத்து பத்துக்களெல்லாம் வச்சு பராமரிச்சிருக்கேனே, என்னைக்காச்சும் நீங்க எனக்கு மோதிரம் போட்டுட்டீங்களாப்பா? உங்களுக்கு பிடிக்காத ஒரே காரணத்தினால எனக்கு பிடிக்காத வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ரொம்ப மனசங்கட்டமா இருக்குப்பா, கஷ்டப்படுத்துறீங்கப்பா. மகனே, அப்படிலாம் பேசாதப்பா. நீயும் எனக்கு ரொம்ப முக்கியம்தான். நீ எப்பவுமே என் கூட தானே இருக்கிற. என்னோட எல்லாமே உனக்கு தெரியும். என்னையும் ஒன்னையும் நான் பிரித்து பார்த்ததே இல்லை. நான் தான் நீ, நீ தான் நான் இருக்கோம். ஆனால் உன் தம்பி அப்படி இல்லைப்பா. நம்ம 2 பேர்த்தையும் விட்டு பிரிஞ்சு போயிட்டான். பாவத்தில் மறிச்சு போயிட்டான்ப்பா. இப்போ செஞ்ச பாவத்தை உடனே மன திரும்பி வந்திருக்கான். மனம் திரும்பி வந்தவனை 2 பேரும் சேர்ந்து தானே வெல்கம் பண்ணணும். என்னோட 2 பிள்ளைகளும் இந்த அப்பாவோட சந்தோஷத்துக்குள்ள பிரவேசிக்கணும்.